ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப நாளாக ஆவலோட எதிர்பார்த்துருந்த குரூப் 4 கவுன்சிலிங்கான துறைகள் ஒரு பார்வை சீரிஸுடைய ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம இருக்கோம். உங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்குது. என்ன டிபார்ட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணலாம், என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தால் ப்ரமோஷன்ஸை சீக்கிரமாக கிடைக்கும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை நம்மளால் கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குது. என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிற போது என்னென்ன போஸ்ட் எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். வெல்கம் டு விஆர்எஸ் டாக்கீஸ். நான் சவுண்ட் அப் பண்ணேன். ஸோ டோட்டலாக நமக்கு 45 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல், பிசி, எம்பிசி, எஸ்சி அண்ட் எஸ்சிஏல. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனித்தனியாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்னென்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கேட்டகரிக்கு அப்படின்றது எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்துருவோம். ஓகே, ஜென்ரல் டர்ன், ஜென்ரல், தென் விமன். இந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டுலேருந்து டோட்டலாக இந்த ஜென்ரலில் 20 போஸ்ட், அதில் 3 போஸ்ட் விமனுக்கு கொடுத்துருக்காங்க. மற்ற 17 போஸ்ட் ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு போஸ்ட்டு பார்ப்போம். ஸோ லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஃபஸ்ட்டு போஸ்ட், அதில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு. அடுத்தது செகண்ட் போஸ்ட்டு வந்து தமிழ்நாடு வாட்டர் சப்ளைஸ் அண்ட் ட்ரைனேஜ் போர்டில், இதுலேயும் ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கமர்ஷியல் டாக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிவிஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஈரோடில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த போஸ்ட்டு மியூசியம்ஸ், இதில் ஒரு போஸ்ட்டு இருக்குது. அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வெல்ஃபேர் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஏபிள்டு, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்ப்பரேஷன், இதில் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒரு போஸ்ட் நமக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டும், மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டும், திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிறது டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டில் நாகப்பட்டினம் அப்படின்றதில் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது திருவாரூர், அதுலேயுமே ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 2 போஸ்ட் டவுன் பஞ்சாயத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டில் செங்கல்பட்டு மற்றும் கள்ளக்குறிச்சி 2 போஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ரூரல் டெவலப்மெண்ட்டில் 2 போஸ்ட் இருக்குது. தமிழ்நாடு மில்க் ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷனில் ஆவின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து மில்க் ரெக்கார்டர் அப்படின்ற போஸ்ட் கிரேட் 3, அது ஒரு போஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் எஸ்எஃப்ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ போஸ்ட்டு ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டில் நாகப்பட்டினமில் நமக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ராணிப்பேட்டை, அந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டோட்டலாக ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் 2 விஏஓ போஸ்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க, நாகப்பட்டினம் அண்டு ராணிப்பேட்டை. இந்த இதில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே உங்களுக்கு விமனுக்கு கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டர்ன் விமனில் நான் இதெல்லாமே உங்களுக்கு பிங்க் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லேபர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு விமனுக்கு. அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டில் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக ஒரு போஸ்ட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது மொத்தம் 20 போஸ்ட் பார்த்துருக்கோம். இந்த 20 போஸ்ட்டுமே ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய போஸ்ட் அலோகேஷன்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேக்வர்ட் கிளாஸஸ், அந்த கேட்டகரியில் பார்க்க போகிறோம். பிசி கேட்டகரியில் மொத்தமாக 12 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 9 போஸ்ட் பிசி ஜென்ரல்லையும் 3 போஸ்ட் பிசி விமன் கேட்டகரிலையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த போஸ்ட் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துடுவோம். ஃபஸ்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட்டில் மொத்தமாக 3 போஸ்ட் பிசியில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு
கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட், சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட். அடுத்தது போஸ்ட்டு கமர்ஷியல் டாக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சவுத் சென்னை டிவிஷனில், அதுவுமே ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு தான். அடுத்தது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அதில் வந்து ஒரு போஸ்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டு. அடுத்தது வந்து ஸ்கூல் எஜுகேஷன், இந்த டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்லூம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுடைய நேம் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன், சேல்ஸ் உமன். அடுத்தது பார்க்க போகிறது எல்லாமே விமனுக்கான 3 போஸ்ட் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். பப்ளிக் ஹெல்த் அண்டு ப்ரிவென்டிவ் மெடிசன், அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. அடுத்து பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ், அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. அடுத்தது ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஃபார் பிசி கேட்டகரி. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் எம்பிசி கேட்டகரியில் பார்க்க போகிறோம். எம்பிசி கேட்டகரியில் டோட்டலாக 8 போஸ்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதில் 5 போஸ்ட்டு எம்பிசி ஜென்ரல், 3 போஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமன். ஓகே, ஸோ இது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடுவோம். ஹேண்ட்லூம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அசிஸ்டண்ட் சேல்ஸ்மேன், சேல்ஸ் உமன், அந்த போஸ்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா டவுன் பஞ்சாயத்தில் ஒரு போஸ்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு மில்க் ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன் லிமிடெட், ஆவின்னு சொல்லக்கூடிய இதில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக ஒரு போஸ்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜேஇஓன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது குறித்து எல்லாமே நம்ம பின்னாடி நெக்ஸ்ட்டு எபிசோட்ஸில் எல்லாமே பார்ப்போம் டீட்டெயிலாக. பார்த்தீங்க உங்களுக்கு தெரியும் விமனுக்கான போஸ்ட் அடுத்து பார்க்க போகிறது எல்லாமே. ஸோ டோட்டலாக 3 போஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். அடுத்தது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். ஸோ அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் விஏஓ போஸ்ட்டு. இது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எஸ்சி அண்ட் எஸ்சிஏ. ஸோ டோட்டலாகவே எஸ்சி அண்ட் எஸ்சிஏக்கு சேர்த்து 5 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு எஸ்சி கேட்டகரியிலேருந்து வருவோம், ஷெட்யூல் காஸ்ட்லேருந்து. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. 3வது போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷனில் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட். ஸோ இது வரைக்கும் 3 போஸ்ட் பார்த்துட்டோம். இந்த 3 போஸ்ட்டுமே ஷெட்யூல் காஸ்ட்டில் வருது. அடுத்து பார்க்க போகிற 2 போஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியர், இந்த கேட்டகரி கீழே வரக்கூடிய போஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த இதில் பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் ஃபாரஸ்ட். அடுத்த போஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த எபிசோடில் ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ அண்டு பில் கலெக்டர் கேட்டகரியில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்தது துறைகள் ஒரு பார்வை சீரீஸுடைய எபிசோட்ஸில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றியுமே நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா விஆர்எஸ் டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட்ஸில் சந்திக்கிறோம். Until then, signing off. Sound up and bye.